ரட்சிப்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். தன் ஜீவனை கொடுத்து நம்ம எல்லாம் ரட்சித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனது ஆவியினாலே நம்மை பரிபூரணப்படுத்தி புதுபலன் கொடுத்து மறுரூபமான வாழ்க்கை வாழவே நம்மை அழைத்திருக்கிறார். ஏசாயா 52 அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். தேவன் தன் ஜனங்களுக்கு கொடுத்த அன்புள்ள ஒரு அழைப்பு. எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் பாவத்தால், பலவீனத்தால், மாம்சீகத்தால், சோதனைகளால், நோய்களால், பல மனிதர்களுடைய சதிகளால் விழுந்து போன இந்த மனித குலத்தை தலைநிமிர வைக்கவே ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகவேதான் தேவன் சொன்னார், எழும்பு மகனே, எழும்பு மகளே, எழும்பு. நீ அறியாமல் எங்கேயோ போய் விழுந்து விட்டாயா? விழுந்த இடத்தில் இருக்காத. நான் உன்னை வாழ வைக்கிறவர். நீ எழும்பு. உன்னுடைய வல்லமையினை தரித்து கொள்ள வேண்டும். உனக்கென்று நான் வல்லமையை கொடுக்க இந்த உலகத்துக்கு வந்தேன். உன் அலங்கார வஸ்திரம், அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம், அதுதான் ஆசீர்வாதத்தின் வஸ்திரம், அதுதான் அபிஷேகத்தின் வஸ்திரம். அதை நீ தரித்து கொள்ள வேண்டும். ஆகவே எழும்பு என்று இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நாம் எல்லோரும் எழும்ப வேண்டும். இயேசுவின் கையை பிடித்து கொண்டு, தேவனுடைய வசனத்தை பிடித்து கொண்டு, அவருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு, அவர் நம்மை வாழ வைக்க வந்த தேவன் என்பதை நாம் அறிந்து அவருடைய சமூகத்தில் நாம் எழும்ப வேண்டும். இதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். நாம் எழும்ப வேண்டும். இது நாம் செய்ய வேண்டிய ஒரு தீர்மானம். நாம் எழும்பும்போது தேவனுடைய வல்லமையின் ஆவியானவர் நம்மை மூடிக்கொள்வார். இயேசுவின் விழாவிலிருந்து வடியும் பரிசுத்த இரத்தம் நமது பாவங்களை கழுவி விடுகிறது. இயேசுவின் விழாவிலிருந்து வடியும் ஜீவ தண்ணீர் ஆவியானவர் நம்மை பூரணமாய் வல்லமையால் நிரப்பி விடுகிறார். நாம் கழுவப்படுகிறோம். நமக்கு புதிய ஆடை, ரட்சிப்பின் ஆடையை கர்த்தர் கொடுக்கிறார். நாம் எழும்ப வேண்டும். ஊதாரி மகன் பண்டிகைகளின் கொட்டடியிலிருந்து பண்டிகை போடுகிற தவிடு கூட கிடைக்கவில்லை என்று சொல்லி அவன் எழும்பி தன் தகப்பனிடத்தில் வந்தான் அல்லவா? இதுபோல தான் நீங்கள் விழுந்த இடத்துல இருக்க வேண்டாம். ஏதோ சினிமா காட்சியில் மூழ்க வேண்டாம். சீரியல் காட்சிகள் மூழ்க வேண்டாம். செல்போனில் தேவையில்லாத அசுத்தங்களுக்கு சிந்தையை செலுத்த வேண்டாம். அதை விட்டு வெளியே வர வேண்டும். நீங்கள் முன்னேற வேண்டும். நீங்கள் உயர வேண்டும். நீங்கள் மேன்மை அடைய வேண்டும். நீங்கள் வளர வேண்டும். உங்களுடைய தலைமுறை உயர வேண்டும். தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டங்களிலே நீங்கள் நடக்க வேண்டும். ஊழியத்திலே வளர வேண்டும். ஆசீர்வாதத்திலே வளர வேண்டும். அப்படி என்று சொன்னால் நம்மை அறியாமலோ அல்லது மற்றவர்களால் தள்ளியோ ஏதோ சூழ்நிலைகளோ சாத்தானுடைய சோதனைகளோ உங்களை எங்கேயோ விழ வைத்திருக்கலாம். எழும்பு என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு நாம் எழும்பும்போது தேவ வல்லமை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. அவர் ரட்சிப்பை ஆடையாக கொடுத்து மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, இதோ தேவனுடைய மகத்துவமுள்ள பிரசன்னத்தினால் நம்மை புதுபலன் அடைய செய்கிறார். ஆகவே இந்த புதிய மாதத்தில் நாம் எழும்பி பிரகாசிக்கப்பட வேண்டியவர்கள். ஏனென்றால் நாம் தேவனை மகிமைப்படுத்தவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தோற்று போவதற்கல்ல, ஜெயிப்பதற்காகவே நாம் ரட்சிக்கப்பட்டோம். நாம் விழுவதற்காக அல்ல, எழும்பி பிரகாசிப்பதற்காகவே நாம் மீட்கப்பட்டோம். நாம் மற்றவர்களால் பரியாசம் பண்ணப்படுவதற்கல்ல, மற்றவர்களை பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் நாமும் நமது குடும்பங்களும் நம்முடைய சந்ததிகளும் பிரகாசம் அடைய வைக்கவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கரம் நீட்டி நம்மை அழைக்கிறார். எழும்பி நிற்போம். கர்த்தரை பற்றி கொள்வோம். புது வல்லமையை அணிந்து கொள்வோம். ரட்சிப்பை அணிந்து கொள்வோம். சாத்தானின் மேடைகளை மிதிப்போம்.
சகலவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நாம் சுதந்தரிப்போம். ஆசீர்வாத சந்ததி, நீதிமானின் சந்ததி, ரட்சிப்பின் சந்ததி என்று சொல்லி நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிற்போம். விழுந்து போன அநேக ஆயிரங்களை நாம் இயேசுவின் நாமத்தில் எழுப்புகிறவர்களாக நாம் மாறுவோம். அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, விழுந்து போன ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்தவே இந்த உலகத்துக்கு நீர் வந்தீர். ஆகவே எழும்பு எழும்பு என்று எங்களை எழுப்புகிறீர், கை கொடுத்து தூக்குகிறீர். வல்லமை எங்களுக்கு அணிவிக்க எத்தனை வாஞ்சவுள்ள தகப்பனாய் தேவன் இருக்கிறீர். ரட்சிப்பை எங்களுக்கு ஆடையாக அணிவிக்கிறீர். நம்முடைய ஆசீர்வாதம் எங்களை அலங்கரிக்கிறது. ஆண்டவர், நம்முடைய கிருபை எங்களை அலங்கரிக்கிறது. நம்முடைய பரிசுத்தம் எங்களை அலங்கரிக்கிறது. நமக்கு கோடி கோடி நன்றி ராஜா. நாங்கள் ஜெயிப்பதற்காகவே எழுப்பப்பட்டிருக்கிறோம். நாங்கள் உயர்வதற்காகவே எழுப்பப்பட்டிருக்கிறோம். உம் நாமம் மகிமைப்படுவதாக. என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகளை நீர் தூக்கி எழுப்புகிறதற்காக கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.